ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான ஆப்பிள் கேரமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஒரு ஆப்பிளை தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். இந்த எல்லா ஆப்பிள் துண்டுகளும் இந்த சர்க்கரை பாகில் படுறது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே ரோஸ்ட் ஆகட்டும். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஆப்பிள் நல்லாவே ரோஸ்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழச்சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ஆப்பிள் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.